இந்த ஆதார் கார்டு, பாஸ்புக்கு எல்லா இதையும் கொண்டு சேர்த்து வைக்கவே நமக்கு வேலையா போச்சு. பாஸ்போர்ட் வச்சிருக்காரு, பாஸ்போர்ட் 20 வருஷம் பாட்டி. என்னத்துக்கு அழகு பார்க்க வச்சிருக்காரு? ஒன்றும் சொல்ல வழி இல்லை. பத்திரமா வைக்கிறது கிடையாது. நம்ம உயிரை போட்டு வாங்குறது அதை தேடி இதை தேடுன்னு. ஹலோ, கடைச்சு போய் எங்க கொண்டு வச்சிருக்காரு? டேபிளுக்கு அடியில கொண்டு வச்சிருக்காரு. ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கிட தெரியாதா? வாழையும் இனிமேல் இதோட கடைசியாச்சு. உங்களுக்கு ஆதார் கார்டையும் அந்த கார்டு, ரேஷன் கார்டு, மோர கார்டை தேடி தரது எனக்கு சோழி கிடையாது. சோறு பஞ்சு போடுதே பெருசு. எனக்கு வேலை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு உங்களுக்கு இது தேடி போடுதே. கடையில நிக்க மட்டும் சத்தம் போடாதட்டி. சரி, அதுல இருக்க நம்பரை சொல்லு. நம்பரா? 0/8 என்னத்த பைய போட்டு எடுக்கணும்? தமிழ்ல சொல்லிட்டி, இங்கிலீஷ் மோற. ஏடுங்க, ஏடு. சரி, இந்த நாளை எழுதிட்டு அடுத்து டூ 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 4 டூ. ரெண்டா? ஆமா, 2 தான். 4 ரெண்டா? 4 தடவை ரெண்டா? நான் அதுக்கு தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். டூ 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 டூன்னு 4 தடவை 2. அடுத்த இடம். அடுத்து பை டூ ஏட் டூ. மோர வை இங்கிலீஷ் படிச்சது 2ஆம் கிளாஸ்ல இங்கிலீஷ் வேற. உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா நான் அலோ வச்சுட்டாரா ஆளப்பர். ஆதார் கார்டுலயே ராசமல அழகா இருக்காரு. நல்ல புசு புசுன்னு பொம்மையாட்டும். நம்ம முறையா அப்படி இருக்குது ஆதார் கார்டுல. கொள்ள பிறந்த தேதி என்னது? ஏப்ரல் 28. ஏப்ரல் 28 இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு பிறந்த தேதி அவருக்கு. ஆனா அந்த மனசே யார என்னத்தையும் சொல்லுவாரா? சித்திரை நாளுன்னு இல்லையே. ஏப்ரல் ஐயோ, கையில பைசா ஒண்ணு இல்லை. என்னத்தையும் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு கேக்கு துண்டாவது வாங்கி கொடுக்கலாமா? எவன்கிட்ட இருக்கு பைசா? என்ன பிள்ளைகள்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம்மா. பிள்ளைகள் கேட்டா தரும். அப்பனுக்கு நான் முந்தி அடிச்சுக்கிட்டு வருவாளுவா. வரட்டாவா? பாட்டி என்னம்மா? ஏட்டி ராஜேஸ்வரி, ஏட்டி உங்க அப்பாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஏட்டி ஆதார் கார்டுல உங்க அப்பாக்கு பிறந்த நாள்னு போட்டுருக்கு. ஏப்ரல் 28. பைசா ஏதாவது இருந்தா ஒரு கேக்கு மட்டும் வாங்கி கொடுத்தே அவருக்கு. பாவம், நமக்காண்டி என்னெல்லாம் வாங்கி தராரு. ஒரு கேக்கு துண்டு வாங்கி கொடுப்போம். நான் என்ன வேலைக்காமா போறேன்? படிச்சு முடிச்சுட்டு நானே வேலை இல்லாம ரீசார்ஜ் பண்ணதுக்கே உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட யாதுமா பைசா? என்கிட்ட இல்லம்மா. இருக்கும்போது தாரேன், அப்ப ஏதாவது வாங்கி கொடுப்போம். என்கிட்ட இப்ப இல்லம்மா. உங்களுக்காண்டி அந்த மனுஷன் பாடா பட்டு திரியாரு. ஒரு கேக்கு துண்டு வாங்கி கொடுக்கறதுக்கு பைசா இல்லையா? போங்க, ஒருத்தேல ஒண்ணு செய்யாண்டா. இப்பமே பார்க்க மாட்டேக்காளுவா. இதுல வயசானா என்னையும் அவரையும் எங்கன கொண்டு போட போறாளுவளோ. கேக்கு வாங்க பைசா இல்ல, அதுக்குன்னு ரொம்ப பேசாத. இருக்குன்னா தரதானே செய்வேன். எம்மா, நீங்க தராண்டாமா. நீங்க ஒண்ணும் தராண்டா. நிறைய இவள்கிட்ட பைசாவே இருக்காது. வாங்கி திங்கிறதுக்குன்னு மட்டும் தின்னுகிட்டு இருப்பாளுவா. நீ தராண்டா, போமா. ஏமாஜி யாச்சி, ராமன் புதர் சந்தையில மீன் விற்க மாதிரி ஒரு ஆக்சன் போட்டு இருப்பீங்களா? என் வீட்டுக்குள்ள போடுறது நல்ல பியூஸ் போவோம். ராமன் புதர் சந்தையில மீன் விற்க மாதிரி உட்காரணுமா? ஏட்டி, உனக்கு பியூஸ் போறதுக்கு நான் எங்க மீன் வைக்கணுமா? 3000 எடுத்து உடச்சுட போங்கட்டோட. சொன்னா கேளுங்காச்சி, பியூஸ் போனா ஏதாவது பைசா கிசா வந்து நான் உங்களுக்கு தாரேன். அப்படியே பைசா வரும்? ஆமா, இல்லாட்டி எவ்வளவு ஊட்டி வரும்? ஏட்டி, பைசா வந்து எவ்வளவு தருவேன்? ஒரு 500 ரூபா தாரே ஆச்சி. வாங்க ஆச்சி, ஒரு பீடி எடுத்து போடுவோம். நீங்க பேசுங்க, இது இந்த மீன், இது இந்த மீனுன்னு. வருக பைசால 500 ரூபா தாரே. நல்ல துறப்பாச்சும் போன வைட்டி. அவன் பியூசி போமா, அவனுக்கு பணம் வருமா? எனக்கு 500 ரூபாவை கொண்டு நீட்டு வாடா. போன வைட்டி. நான் இதுக்கண்டு பெட்டி பெட்டிக்க தூக்கிக்கிட்டு மீன் கடையில உட்காந்துருக்கேன். போவி அங்க போன வை. நல்ல சவுரியா உண்டு. இவ்வளவு ஊட்டுவா தொடங்கிக்கிட்டு நம்ம முறையை கொண்டு போன்ல போடுவாள்வா. சும்மா ஒரு கதைக்கு இந்த போன்ல வரணும்னா நானும் அதுலவே நின்றுக்கிட்டு 1 1 2 நான் இவளும் ஃப்ரெண்டுன்னேன். உடனே எல்லாம் பியூசி போயிட்டான். அதுக்கு மீனுக்கு வெட்டியை தூக்கிக்கிட்டு சண்டலவே உட்காருங்க. பீடியா போடுங்க கொள்ளவில்ல. ஏடி, மொட்டா கொட்டனை கூட்டாச்சு. மொட்டாச்சுன்னு சும்மா இருக்கட்டி. ஆமாட்டி, வாங்க. உங்க அம்மைக்கு கருவேப்பிலை, உங்க ஆச்சிக்கு முருங்கைக்கீரைன்னு தேவைக்கு மட்டும் நல்லா ஆச்சி வச்சுன்னு வாங்க. கருவேப்பிலை எல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எங்க அம்மைக்குன்னு தரது, எனக்குன்னு தாங்க ஆச்சி. எங்க அம்மா யாசுவாச்சு 2 கடையிலும் இல்ல.
பியாய் எடுப்பா நானே ஒவ்வொருத்த வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கறியை குழம்பு எதுவும் தின்னுக்கிட்டு நக்கிட்டு கிடக்க கருவேப்பிலையில பாட்டி பஜல்ட்டு வாங்கு எது கருவேப்பிலை தானே கேட்டா கப்பனை கட்ட மாதிரி தலையில விட்டுட்டு வரா இந்த பிரிட்ஜில இருக்கு மக்கா பே 2 எடுத்துக்கோப்பா ஏன்டா இப்படி இருக்குதியா யாமட்டி நல்லா தானே இருந்தா காலையில போன்ல கூட பேசுறேன்டி என்ன குழம்பு தண்ணி கேட்டது இட்லியும் சட்னி என்ன இப்பயா மாப்பிள்ளை சண்டை போட்டானா இல்லாச்சி அவர் எங்க அந்த சண்டை போடுவாரு நான் போட்டாதான் உண்டு இல்ல இந்த மனுஷனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் போல கையில 10 பைசா இல்லாச்சி ஒரு கேக்கு துண்டு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன் பைசா இல்ல மௌலட்ட கேட்டா அணங்க மாட்டுக்காளுவா அதான் கொஞ்சம் வெப்ராளத்துல வந்தேன் கேக்கு துண்டுக்கா நானும் என்னமா யாரா நினைச்சிட்டேன் எல்லாருக்கும் வாடி ஆடி செய்வாரு அந்த மனுஷனுக்கு ஒரு கேக்கு துண்டு வாங்கி கொடுக்க முடியலன்னு வெப்ராள தாங்க முடியலாச்சு அதான் வயிற்றுச்சல் தாங்காம அப்படியே நடந்துக்கிட்டு வந்தேன் என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஆட சார மாட்டேங்கல சரி போட்டு நம்மள நம்பி 10 காசு இதுக்குதான் வேணும்னு சொல்லிக்குது எங்கனே இட்லி வித்துனால அடுத்த வருஷம் பிறந்தனால நான் எப்படியாவது கொண்டாடிடுவேன் அந்த வருஷத்துக்கு சரி அழாடட்டி என்னட்டையும் பைசா கிடைத்த பயவுல 1000 ரூபாய் மாசம் அனுப்புவான் அதை வச்சுக்கிட்டாலும் என்னத்து சேர்த்துக்கு 10 ரூபாய் சேர்த்து வைக்க முடியல சரி போட்டு அவள்கிட்ட கேப்ப கேட்டுட்டு கடைசியில் சாயங்காலம் வாங்கி கொடுப்போம் பைத்தியரைச்சிருக்கே ஒரு கேக்கு தானே வாங்கல இது கிடந்திருக்கு எல்லாரும் வந்து அழிச்சு கிடக்கலுவா அவ்வளோ பெரிய உலக போகிற விஷயமா எடி இப்போ எதுக்கு 2 கிடந்து மூக்க உறிஞ்சிட்டு கிடக்கியா போட்டு கேக்கு தானே சாயங்காலம் வாங்குவான் சரி போனா இதை சேர்த்து வச்சு எடுத்துட்டு வந்து கேட்குவாங்க 100 ரூபா 150 ரூபா இருக்கும் போட்டு போ இதுக்கு தான் வந்து எங்கண்ணா ஆமா அச்சி வெப்பராலம் தாங்க முடியல அதான் அப்படி நடந்தே வந்தேன் பைசா இருந்தா வாங்கி தர நம்ம 2வது கொடுப்போம் பைசாவா ஓடிரு என்னட்ட இல்ல எங்க அப்பாக்கு தெரிஞ்சு நம்ம கதவு திறந்து வந்துருவாரு போடி பைசாவா பைசா என்னட்ட இல்லடி யாமளே இப்படி செய்த பத்திரலத்தை நமக்கு நான் எல்லாம் செய்வாவல்ல பாவம்ல ஒரு கேக் கூட வாங்கி கொடுக்க வர மாட்டியா யாமளே இப்படி செய்தா போட்டு நல்ல தண்ணி மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது கூட தண்ணி இல்லாம தெரியும் எப்படியா சொல்லிட்டானா இருமக்கா பைசா எடுத்துட்டு வாரேன்
எவ்வளவு 100 ரூபாவா? 100 ரூபா சம்பாதிக்க எவ்வளவு பாடு தெரியுமா? எடுத்துட்டு வாரேன். 100 ரூபானா 100 ரூபாய் இல்ல, கூட கொஞ்சம் தந்தாலும் தண்ணி வரலன்னா ரெண்டாவது திரும்ப தந்துருவாங்களாச்சி. 100 ரூபாய் மட்டும் இல்ல, கூட இருந்தாலும் தாங்க. 100 ரூபாய்க்கே சில்லறையா பறக்கணும், வேற எங்க இருந்து தரதுக்கு? பார்த்துட்டு எப்பாடி கேக் வாங்க அளவுக்கு கொஞ்சம் ரூபா வந்திருக்கு. அவன் எவ்வளவு பிரிச்சானோ போதும். இதுல ஒரு 200 ரூபா பிரிஞ்சிட்டு இதுக்கு மேல நம்மளால அலைய முடியாது. அவ எவ்வளவு வாங்காலும் அதை வச்சு ஒரு கேக்க வாங்கி கொடுத்துட வேண்டியதான். மகேஷ் 150 ரூபா பிரிஞ்சிருக்கலாம். 150? எனக்கு 200. 150 ஒரு 200 350 ரூபா. இல்ல இல்ல 350 ரூபா. 350 ரூபாய்க்கு சூப்பரா 1 கிலோ கேக் வாங்கலாம். எப்பாடி பைசா பிரிச்சாச்சு. பைசா பிரிக்கிறது மோரையே பிரிக்கிறதுல ரெண்டாவது எல்லாருக்கும் கொடுக்கணும், அது தெரியுமா? முதல்ல இன்னைக்கு கேக்க வாங்கிட்டு போவோம். வா வா எந்தி ரெண்டாவது கொடுக்கலாம். வா போவோம் வா. கண்ணான என் கண்ணான போகும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, வேற எதுவும் வேணாண்டி. யாரு நீங்க கீதா மாவனுமா? இது சரி மக்கா, என் பெத்த பிள்ளைல கூட அப்பனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணலையா? உங்களுக்கு தோணி இருக்க. சரி மக்கா, என் கிளி பிள்ளைகளோட வாங்க கேக் வாங்கிட்டு வாங்க. அத்த பைசா இருக்கும்போது தாரேன்னா சப்ளை செட் மாமார்க்க இருந்து போன வைங்க. வாங்கிட்டீங்களா வந்துருங்க. என்ன மனுஷா, ஒரு வார்த்தை சொல்லப்பு கிடையாது. பெரிய இவரு என்னத்த சொல்லல, நான் சும்மால இருக்கேன். என்னது டீ? ஒண்ணு இல்ல, நம்மளா கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. எதுக்கு இந்த வீட்ல இருந்துகிட்டு நம்ம கேட்டா ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள்னு தப்பு தப்பா தான் சொல்லுதாரு. என்னது என்னத்த? எந்த நாள்? என்ன கல்யாண நாளும் இல்லை. என்னது மெண்டலுக்கு இருக்கியா இருப்பா போல இருக்கு. என்னத்தன்னு சொல்லி தொலை. ஒண்ணு இல்ல, எல்லாம் தெரிய வரும்போது தெரியும். என் பத்திராளி என் இவள இது யாருக்கு? இப்போ இவளுக்கா? உனக்கு இன்னைக்கே பிறந்த நாள். கேக்கு வெட்டுற வயசான காலத்துல உனக்கு கேக்கு ஒன்றுல தான் ஓட்ட. ஹாப்பி பர்த்டே. எனக்கு எங்க? எனக்கு சித்திரை மாசம்ல வரும். உன் பொண்டாட்டி தான் இன்னைக்கு ஆதார் கார்டுல இருக்குன்னு வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா. இந்த பிள்ளைங்க பாவம் போல பைசா சேர்த்து போட்டு வாங்கிட்டு இருக்குதுவா. ஆதார் கார்டு பேக்கு பர்த்டே. பியாக்கா? என்ன பியாக்கு? பேக்குன்னா ஃபேக்குப்பா. ஃபேக்குனா பொய்யானது. பொய்யா பிறந்த நாள் அது. பொய்யா பிறந்த நாளா? இவருக்கு என்ன போய் சொல்லுது? ஒரு பையர மேலர் பையட்டி கிறுக்குச்சி வந்து கடந்து ஆடு ஒப்பாரிட்டு கடந்து கேக்கு துண்ட கூட வாயில வைக்க முடியலன்னு இப்ப மெண்டல் இருக்கா வளர்க்குவா. அது வயசு பத்தலன்னு ஆதார் கார்டுல மாத்தி போட்டிருக்காவ. என்னத்த போட்டுக்கிட்டு போங்க கேக்கு இதையும் கொண்டுக்கிட்டு. சரி வாங்கி அஜி வேற என்ன செய்ய? பியாக்கா கீக்கோ கேக்க வெட்டி சும்மா. என்னத்த பிறந்த நாளே இல்ல கேக்க வெட்டதுக்கு. இந்தாங்க நீங்களே வெட்டுங்க. பிள்ளைல வாங்கின பிள்ளைல வெட்டட்டு. அப்ப இன்னைக்கு இல்லையா? அம்மா அழுதுட்டு இருந்தா அதான் அந்த பிள்ளைல வாங்கிருக்குன்னு நினைக்கேன். சரி ஒண்ணு இல்லப்பா, நம்ம சாப்பிடுவோம். வாங்கினதுக்கு எல்லாம் வெட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு திம்ப வேற என்ன செய்யுதுக்கு? இவர் ஒரு மனுஷன். ஆளை பாரு. இதுக்குதான் எங்களை கடந்துக்கிட்டு நாளை சொல்ல மாட்டியா? வாயில வருவு நடிச்சிட்டு கிடந்தியாங்கும். ஏதோ கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்போம்ல பைத்தியாரி. போ, இந்த பிள்ளைல பாவம் பால வாங்கிட்டு வந்துருக்குதோ. வெட்டி தின்னுங்க எல்லாரும். பாவம் போல வாங்கிட்டு வந்துருக்கு இந்த பிள்ளைவா. சரி இருக்கட்டி, அப்படியே வாய்க்குள்ள தானே போகு. வெட்டுவோமா? பேப்பர் கீப்பர் எடுத்துட்டு வா, அவருக்கு ஒரு துண்டு எடுத்துட்டு வரேன். சும்மா கேக் வெட்டதுக்கு ஒவ்வொருத்தர் யாருந்து வாங்கிருக்கு பைத்தியாரி போட்டி. அது ஒண்ணு இல்ல, கொடுத்துல நீ வேற சும்மா இரு. வாங்க கேக்க திம்பா. எப்படியா காலையில இருந்து என்னத்தையும் வாயில போட்டு நமக்குன்னு வச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நம்ம நேரத்துக்கு கடைச்சு வச்சு ஒரு கேக்கு வெட்டி கட்டி தின்னுட்டு போவோம்.